வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, அப்பா இதோ இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாமத்தினால் எங்கே 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்கு பண்ண ஆண்டவராக இயேசுவே, சகோதரிகளா எந்த கூடியிருக்கிற எங்கள் மத்தியில ஏசப்பா நீங்க கடந்து வந்திருக்கிறீங்க. நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நாள்ல கூட ஏசப்பா ஆவியானவர் அவங்களுடைய வார்த்தை மூலமா ஒவ்வொருவரை மறைத்து நீங்க வெளிப்படுத்தி பேசுங்க ஏசப்பா. அதற்கு கீழ்ப்படிந்து அதற்கு ஒப்பு கொடுத்து நாங்க வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க அப்படியே செய்ய போகிற உங்க கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். ஆமீன். சரி, ஓகே. இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேக்குறேன். இப்ப ஏசப்பாவோட பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஏசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கிறோம், ஏற்றுக்கொண்டு அவரோட பிள்ளையா இருக்கிறோம். அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இப்ப இவ இன்னாரோட பிள்ளைதான் அப்படிங்கறக்கு அடையாளம்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறா, இவங்க நீ என்ன மாணிக்கம் பொண்ணா அவங்க மாதிரியே இருக்கிற அப்படிம்பாங்க. நீ என்ன கந்தசாமி பொண்ணா அவங்க மாதிரியே இருக்கிற அப்படிம்பாங்க இல்லையா? அப்ப ஒரு அடையாளம் தெரியுது, அந்த ஃபேஸ் அடையாளம். அது போல கிறிஸ்தவங்களா இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. ஏசு கிறிஸ்து அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் அடையாளமே என்ன? இவங்க கிறிஸ்துவங்க, இயேசுவதான் கும்பிடுறாங்க, இயேசுவதான் வந்துட்டு சேவிக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு அடையாளம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சுன்னு ஏதோ ஒரு வகத்துல சொல்லுங்களேன். நம்ம எதை வெளிப்படுத்தணும்? கிறிஸ்துவ நம்ம இயேசுவ சேவிக்கிறேன், இயேசுவ இருதயத்துல ஏத்துக்கொண்ட நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு இயேசு அப்படின்னாவே அவங்க எப்படிப்பட்ட நடக்கைகள் இருப்பாங்க? அதுக்கு என்ன ஒரு அடையாளத்தாக வெளிப்படுத்துவாங்க? அன்பு. சூப்பர்க்கா. ஏன்னா விசுவாசம், இன்னொன்னு சொல்லுவாரு, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, மூன்று நிலைத்திருக்கிறது. இதுல அன்பே பெரிய. சூப்பர். அன்புதான் உலகத்திலேயே பெருசுன்ட்டாரு. ஏன்னா அன்பு அது மன்னிப்பு. ஆமா, அதாவது அறிவு பெருத்து போகும், அன்பு தரித்து போகுமா. இப்ப அன்பு ரொம்ப தரித்து போயிட்டு இருக்குது. இப்ப அன்பு ஏசப்பா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிற இடத்தில் அன்பு கூறுவாரு. ஏன் அந்த வார்த்தையை நம்மளுக்கு ஏன் சொல்றாருன்னா, அவர் எப்படி நம்மளை நேசிச்சாரோ அவரை நம்ம பற்றி கொண்டு இருக்கிற நம்ம அவரை போல எல்லார் இடத்துலயும் அன்புள்ள பிள்ளையா காட்டும் பொழுது அவங்க நம்மளை பார்த்து இவங்க ஏசப்பா பிள்ளைப்பா, இவங்களுக்கு கோபம் வராது, இவங்களை என்ன சொன்னாலும் இவங்க சரின்ட்டு போறவங்க, இவங்களை அடியே போட்டாலும் சரி. ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காருல, நீ ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி இருக்கிறாருல, அந்த மாதிரி செயல்ல இவங்க கொண்டு வரவங்கப்பான்னு சொல்லி செயல்பாடு நற்கிரிகள் இதெல்லாமே இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் அவரையே மாதிரியா வைத்து கொண்டு போனாரோ அவரை போல அடிச்சுவரா நம்ம மாறினா மாத்திரம்தான் அவரோட பிள்ளையா தனியா தெரிய முடியும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா அன்புதான். அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல. சூப்பர் சூப்பர். இததான் நீங்க அழகா சொல்லிருக்கீங்க. ஏன்னா எனக்கு இதுதான் வெளிப்பாடு கிடைச்சு. ஏன்னா நம்ம பொதுவா ஒரு உலகத்தானா இருக்கட்டும், இப்ப அன்னைக்கு லாஸ்டா சுதா வீட்டுக்கு பக்கத்துல அவங்க கிறிஸ்துவங்க அவங்களோட பசங்களுக்கு கூட சுதாவோட சொந்தக்காரங்க யாரோ விளையாடிட்டு இருக்கிறப்போ பாட்டி இந்த பையன் என்னை பிடிச்சி அடிச்சு வச்சுட்டான், கிட்ட வார்த்தையில பேசுறா அப்படின்னு போய் இந்த சுதாவோட சொந்தக்கார பசங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சாம அவங்கள இயேசுசாமி கும்பிடுறாங்க, அவங்கள அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அது நம்மளுக்கு குறிச்சு ஒரு சாட்சி இல்லையா? அப்ப இயேசுவை சேவிக்கிற நம்ம இப்படிதான் இருப்போம், இந்த வரைமுறைக்கு உட்பட்டு தான் இருப்போம் அப்படிங்கறது ஒரு சாட்சி இல்லையா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த மாதிரியான காரியங்களை இவங்க செய்ய மாட்டாங்க, ஏன்னா இவங்க கிறிஸ்தவங்க அப்படிங்கறதுக்கு உண்டான ஒரு சாட்சி இல்லையா? அப்ப கிறிஸ்து அன்பா இருந்ததுனாலதான் பிதா தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நம்மளுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அவர் மூலமா புறஜாதியா இருக்கிற நம்மளுக்கு கிருபை, பரலோகத்துல பிரவேசிக்கூடிய கிருபை எப்படி கிடைச்சது? அந்த அன்போட வெளிப்பாடு. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை உலகத்துக்கு தந்து இவ்வளவாய் பிதாவானவர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்ப இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப எவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார்? ஒரு மனுஷனுக்கு உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டாலும் என்னதான் சுகபோகமா வாழ்ந்தாலும் ரட்சிப்பில்லாம மறிச்சா அவனுக்கு கருவுல சிதைந்த பிண்டம் வாசிங்கிற கணக்கு. ஆனா நமக்கு புறஜாதியா இருக்கிற நமக்கு பழைய ஏற்பாட்டுல பாருங்க, நியாயப்பிரமாணத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ், சரியா? அதுல புறஜாதிகளுக்கும் அவ்வளவு கிரேஸ் கிடையாது. ஆனா புறஜாதிகளுக்கும் அவர் மூலமா மன்னிப்பு கிடைக்கணும், அவர் மூலமா அந்த சிலாக்கியத்துல பிரவேசிக்கணும், பரலோகத்துல பிரவேசிக்கணுங்கிற சிலாக்கி இவர் மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னா பிதாவானவர் எப்படி பாருங்க, அவருடைய சொந்த குமாரனும் பார்க்காம பரலோகத்துல இருந்து பூர்லோகத்துக்கு பரிசுத்த ஆவியினால மரியாளுடைய வயிற்றுல பிறக்க வச்சு அவர் பிறந்தாரு, உலகத்தையும் உருவாக்குனாரு, தலை சாய்க்க இடம் இல்லைனாரு. நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்யறத என்னோட மெய்யான போஜனாரு. 40 நாள் வனாந்தரத்துல உபவாசமா இருந்து பாடுபட்டார். இது எல்லாமே எதை வெளிப்படுத்துது? அவரோட அன்பு. ஏன்னா நம்மளுக்கு மீட்பு வேணும், சரியா? நம்மளோட ஜீவன் எடுபட்டு போயிடக்கூடாது, நம்மளோட ஜீவனுக்கு இளைப்பாறுதல் வேணும், நித்திய காலமே நம்ம பரலோகத்துல இருக்கணுங்கிறதுக்காக அந்த அன்போட வெளிப்பாடாதான் இதை கொடுத்திருக்கிறார்.
அதனாலதான் ஏசப்பா பாத்துங்களேன், பரிசேயர் சதுசேயர்ல பேசுறப்போ, இப்படி என்ன குறிச்சு உங்களோட வேதத்துல எழுதலையா, இப்படி என்ன குறிச்சு உங்களோட வேதத்துல எழுதலையா, உங்கள் வேதங்களில் எழுதவில்லையா, உங்கள் வேதங்கள் எழுதவில்லையான்னு பழைய ஏற்பாட்டை பார்த்தே உங்கள் வேதம்னு பழைய ஏற்பாட்டை சொல்றாரு. அத சொல்லிட்டு இன்னும் சொல்றாரு, ஆதி முதலாக நீங்க கேள்விப்பட்டதாக இல்ல, நான் புதிய கற்பனை உங்களுக்கு கொடுக்கறேங்கிறாரு. அந்த புதிய கற்பனை என்னன்னா மத்தேயு 22. மத்தேயு 22. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறமா. 22லமா 37, 38, 39 படிடா. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். பாரு, ஆதி முதலா நீங்க கேள்விப்பட்டதால நான் உங்களுக்கு புதிய கற்பனையை கொடுக்கறேன். சரியா? அந்த புதிய கற்பனை என்னன்னா, நீ உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உண்மை தேவனாகி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. சரி, ரைட்டு. இப்ப நான் வந்துட்டு தேவனாகி கர்த்தரிடத்துல அன்பு கூறணும்னு என்ன பண்ணணும்? அதுவும் நம்மளுக்காகவே வச்சுட்டாரு. என்னன்னு வச்சுக்கிறாரு? என்னை நேசிக்கிறேன்னு சொன்னியா நீ என் கற்பனை கை கொள்ளுன்ட்டாரு. அவரோட கற்பனை என்ன சொல்லுது? அன்பாரு, உன்னை முதுகுல குத்துறாங்களா நீ மன்னிச்சிரு, உனக்கு விரோதமா பேசுறாங்களா நீ அவங்கள மன்னி, நீ பொறுமையாரு, நீ நன்மை செஞ்சு பாட அனுபவி, பிறனுக்கு பொல்லாங்க செய்யாத, பசியா ஒருத்தர் இருக்கானா அவனுக்கு சாப்பாடு கொடு, தாகமா இருக்கிறானா அவனுக்கு தண்ணி கொடு, வியாதியா இருக்கானா அவனை விசாரி, இந்த மாதிரி நீ அன்பு கூறு. அதுதான் அவரோட கற்பனைகள். இப்ப அவரை நேசிக்கிறதுன்னு என்ன, நம்ம அவருக்கு போய் ஏதாவது மனுஷங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து உதவி செய்ய முடியுமா? இல்ல மனுஷர் கைகளால் அவர் பணிவிடை கொள்ளுகிறாரா? அப்படி ஒண்ணும் கிடையாதே. அவரனே அந்த கற்பனை கூட நம்மளுக்காகவே தான் வச்சிருக்கிறாரு. அப்ப இது எவ்வளவு அப்கிரேடான கற்பனைன்னு பாருங்களேன். ஆமா, நாம வந்துட்டு அன்புல குறைவுபடுறோம். ஏன்னா கிறிஸ்துவங்க, அவங்க கிறிஸ்துவின் உடையவர்கள் அப்படின்னாவே அந்த அன்புதான் வெளிப்படும். அன்பு அப்படிங்கறது என்னன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் ஒருவனுக்கு பொல்லாங்க. அப்ப சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும்னா இந்த 2 வார்த்தையில 2 வரிகள்ல நம்ம படிச்சிடறோம். சகலத்தையும்னா எல்லாமே, எல்லாத்தையுமே தாங்குறோமா நம்ம இன்னைக்கு? ஒரு சாதாரண ஒரு சல்பி மேட்டருக்குலாம் நம்ம எவ்வளவு கோவப்படுறோம். சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் இல்ல அது அப்படி பண்ணிட்டாங்க. இப்ப நம்மளே இயேசு கிறிஸ்துவ சேவிக்கிற நம்மளே ஒரு விஷயங்கள் சொன்னா அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பா இருக்குது, அப்செட் ஆகிட்டு ஒரு 4 நாள் நம்ம பேசாம இருக்கிறோம், நான் கொஞ்ச நாள் அமைதியா இருக்க போறேன் அப்படின்னு 5 நாள் பேசாம இருக்கிறோம். ஏசப்பாவும் என்ன எவ்வளவோ சத்தியத்து போதிச்சு இவங்க இன்னும் மனம் திரும்பாமே இருக்கிறாங்க, நான் 5 நாள் அமைதியா இருக்க போறேன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நம்மளோட கேதி. அப்ப அந்த அன்போட வெளிப்பாடுன்னு என்னன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் சகிக்கும் சகலத்தையும் நம்பும்னா நம்ம எல்லாவற்றிலும் அவர் பரிசுத்தர், அவர்கிட்ட பாவம் இல்ல, அவர் பரிசுத்தத்துலதான் பிறந்தார், பரிசுத்த ஆவினாலதான் கற்பம் தரிச்சது மரியாள். அப்பேற்பட்ட பரிசுத்தரே நம்மளுக்காக ஆஃப்டர் ஆல் மனுஷனை மீட்டெடுக்கிறதுக்காக அவரே எல்லா பாடுகளையும் சகிச்சு எல்லா துன்பங்களையும் சகிச்சு அந்த அன்போட வெளிப்பாட நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறதுக்காக தான் அத்தனை துன்பங்களையும் பட்டாரு. நாம இன்னைக்கு பாட அனுபவிச்சு எனக்கு பரலோகம் சரியா, ஏசப்பா பாட அனுபவிச்சு வந்தாலும் வரலைனாலும் அவருக்கு பரலோகம் தானே, அவருக்கு இதனால ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுல்ல. அப்ப அவர் நம்மள நேசிச்சதுனால அந்த அன்பை வெளிப்படுத்தினாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தரா இருங்க. அப்ப நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா அந்த பிரதான கற்பனையா இருக்கிற அந்த அன்பை தரிச்சு கொண்டிருந்தா மட்டும்தான் அதை வெளிப்படுத்தவே முடியும். ஏன்னா அன்புதான் எல்லாத்துக்கும் மேலையா, விசுவாசம் நம்பிக்கை அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இதுல அன்பே பெரியது. அந்த அன்பை குறிச்சு கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து லாஸ்ட் 16 வசனமும் அந்த அன்பு குறிச்சேதான் சொல்லுது. வசனம் சொல்றாரு, ஏசப்பா உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் போய் விற்று தரித்திரு கொடுங்க. சகையை சொல்றாரு, காட்டத்தி மரத்துல ஏறி, ஆண்டவனே நான் எதையாச்சும் அரைச்சுக்கிட்டு நான் நியாயமா வாங்கிருந்தேன்னா நான் நாளத்தினே திருப்பி கொடுத்துறேன், மீதி இருக்கிறது எல்லாமே நான் ஏழைங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சகையை சொல்றாரு. சரியா? உங்களுக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று நீ தரித்திற்கு கூடன்னு வசனம் சொல்லுது. சரியா? உண்டானது எல்லாமே விற்றே கொடுத்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னு உனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கொரிந்தியர்ல படிக்கிறோம். அப்ப எல்லாத்த காட்டுல அந்த அன்புங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்குது. ஏன்னா கிறிஸ்து அன்பாவே வெளிப்பட்டாரு. உலகமே சொல்லும் ஏசு சாமியா அவர் அன்பானவரு, ஏசு கும்பிடுறவங்களும் அன்பா இருப்பாங்க, கைண்டா இருப்பாங்க. அப்ப அந்த கைண்ட் இப்ப வெளிப்படுதா? காலம் மாற மாற நம்மளும் நம்ம நடக்கைகள்ல தேவநாம தூசிக்கப்படுற மாதிரி நடக்கிறோமா? அப்ப அந்த பிரதான கற்பனையா இருக்கிற அன்பை நம்ம தரிச்சு கொண்டு இருக்கிறோமா? செயல்பாடுகளை கொண்டு வரமா? ஒரு பொறுமையா நிதானமா வீட்டுல நம்ம அன்பை வெளிப்படுத்துமா? நம்ம கணவர்மார்களுக்குள்ளயும் நம்ம குழந்தைகளுக்குள்ளயும் நம்ம அக்கம் பக்க வீட்டார் எடுத்து நம்ம உறவின் நம்ம அன்பை வெளிப்படுத்துறோமா? இல்ல நம்மளோட ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துறோமா? நான் கிறிஸ்துவதான் சேவிக்கிறேன், நான் கிறிஸ்துவதான் தரிச்சிருக்கிறேன்னு சொல்றோம், செயல்பாடுன்னு வரும்பொழுது நம்ம எதை வெளிப்படுத்துறோம்?
சுபாவம் தான் அதிகமா வெளிப்படும்பா, அன்பு ரொம்ப குறையாதான் இருக்குது. அதான் 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 22வது வசனம் படிடா. 13லயே அன்பை பத்தி நிறைய சொல்லிருக்காருலமா. அதுதான்க்கா, அது பின்னாடி போலாம். 16க்கு ஃபர்ஸ்ட் படிக்கலாம். சரிடா. ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம், ஒரே வார்த்தையில் சொல்லப்பட்டிருச்சு, வார்த்தையின்படி வாழலினால பரலோகம் போக முடியாது. ஏசப்பாவே மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டீங்கனால நீங்க பரலோகத்துக்கு வந்துட முடியாது, சரியா? நீங்க செயல்பாடுகள் செஞ்சாதான் பரலோகத்துல வர முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆணித்தரமா அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட வசனம் தான் இந்த 1 கொரிந்தியர் 16:22. படி விஜிமா. 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆமென். பாரேன், இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டோம்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறணும். அன்பு கூறதுன்னா என்ன? அவரோட கற்பனைகளை கை கொள்ளணும். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கொள்ளாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலேயே அன்பு இல்லைன்னா நீ சபிக்கப்பட்டவனோட லிஸ்ட்ல வந்துடுற. ஏன்னா தன்னை உருவாக்குனவரை மறக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி ஏசாயால கேக்குறாரு. உன்னை உருவாக்குனவரை மறக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, சரிங்களா? அப்ப ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறலைன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி அவன் சபிக்கப்பட்டவன் தான். அப்ப அந்த அன்புக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஆவியின் கனிகளோ அன்பு, சமாதானம், சாந்தம், நிச்சயம் எடுக்கணும் வருது. ஆனா ஆவியின் கனிகள்ல ஃபர்ஸ்ட் வரதே அன்புதான் சொல்லப்படுது. நீங்கள் ஆவியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆவியின் கனிகள்ல ஃபர்ஸ்ட் எடுத்துனே அன்பு. ஆமா, ஆவியின் கனியில அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம், இதுதான் சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் சொல்றதே அன்புதான். அப்ப ஆவியின் கனிகள்லயே முதல்ல இடம் பெறது அன்புதான். இயேசு கிறிஸ்துவே அன்பா இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம புறஜாதியா இருக்கிற நம்மளுக்கு இவ்வளவு கிரேஸ். இன்னைக்கு பைபிள் எடுத்து கையில உட்கார்ந்துருக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமா நாம இன்னைக்கு தேவனை சேவிக்கிறோம்னா அவரு நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனாலதான். நாம அவர் மேல அன்பு கூர்ந்ததுனால இல்ல. அவரு நம்ம மேல அன்பு கூர்ந்து அவர் நீடிய நம்மளோட பாவங்களை அக்கிரமங்களை எண்ணாம இருக்கிறதுனாலதான், நீடிய பொறுமையா இருக்கிறதுனாலதான். இந்த நீடிய பொறுமை எதனால வருது? அன்புனால இந்த நீடிய பொறுமை கூட வருது. இல்லைன்னா கோவம் வந்துச்சுன்னா டக்குன்னு நியாயத்திற்கு வந்துரும்ல. பேதுருல சொல்லப்பட்டிருக்கல, அவர் வருகிறாருன்னு சொல்ல வாக்குத்தத்தை எங்க? உலக சிருஷ்டிப்பு முதல் அப்படியேதான் இருக்குது. அவர் வராருன்னு சொல்றதெல்லாம் வெடி வரமாட்டாரு, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க கேளுங்க. அவர் ஒன்னும் வாக்குத்தத்தத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்னும் அவர் தாமதமா இல்ல. நீங்களா கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணுங்கிறதுக்காக தான் அவர் பொறுமையா இருக்காராக்கும். உடனே அந்த வசனத்தையில வச்சுட்டு பதட்டாதீங்க அப்படின்னு சொல்லி பேதுருல கூட சொல்லப்பட்டிருக்கு. சரி, கலாத்தியர் 5:22 ஆவியின் கனி 5:25 வரைக்கும் படிச்சிரு. 22ல இருந்து 25 வரைக்கும் படிடா. 5:22 இருந்து படிக்கிறதா? ஆமா, 22ல இருந்து 25 வரைக்கும் படிச்சிரு. ஆவியின் கனியோ அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அடுத்து முடிக்கிறதா? 26 வரைக்கும். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். மீன் புகழ்ச்சியை ஒருவருக்கு பாரு, கிறிஸ்துவினுடையவர்கள், நான் கிறிஸ்துவதான் கிறிஸ்துவினுடையவள்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்பேற்பட்டவங்க எப்படி இருக்கணுமாமா? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவைகளில் அறிந்திருக்கிறாரு. நீ நான் ஆவியில நடத்தப்படுறேன், நான் ஆவியில தான் இருக்கிறேன்னா அதற்கேற்றபடி நீ நடக்கவும் வேணும். சரி, ஆவியில நீ பிழைக்கணும், உன் ஆத்மா கிளைப்பாறுதல் வேணும்னு நீ நினைச்சீன்னா ஆவிக்கேற்றபடி நீ நடக்கவும் செய்யி. செயல்பாடுகளை நீ ஜீரோவானேன்னா உனக்கு எப்படி அந்த இடத்துல கிரியைகளால எப்படி நீ வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆவ? இப்ப ஆவியின் கனியிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லப்பட்டிருக்குது அன்புதான். இன்னைக்கு நம்ம அன்புல வந்துட்டு பூர்ணப்பட்டிருக்கிறோமா? அட்லீஸ்ட் பூர்ணப்படலைனாலும் பரவாயில்ல, அன்புல கொஞ்சமாவது அன்பை வந்துட்டு வெளிப்படுத்துறோமா? கிறிஸ்து நமக்கு காமிச்ச அன்புல நம்ம பாதி அளவை நம்ம வீட்டார்கிட்ட முதல்ல நம்ம காட்டுறோமா? நம்ம வீட்டார்கிட்ட அன்பு கூடுறோமா? நம்மள நேசிக்கிற மாதிரி முதல்ல நம்ம வீட்டார நேசிக்கிறோமா? அடுத்தவங்க நேசிக்கிறதுல செகண்டரி, அதெல்லாம் அப்கிரேடா இருக்கு. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கற்பனைகள் எல்லாம் எவ்வளவு கடினமா இருக்குது, அதோட கம்பேர் பண்றப்ப புதுசா இருக்கு. புதிய ஏற்பாட்டு கற்பனைகள் லகுவா தானே இருக்கு. அப்ப லகு என் சுகம் என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது, என் இடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்துமாக்கள் இறைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்லி இப்ப சொல்றாரு. அந்த லகுவா இருக்கிறதையும் மெதுவா இருக்கிறதையுமே நம்ம சுமக்க மாட்டோம் தெரிஞ்சோம்னா
பழைய ஏற்பாட்டு கற்பனைகள் அவ்வளவு ஹார்டா இருக்கு, அதையெல்லாம் எப்படி நம்ம அந்த அந்த காலத்துல இருந்தோம்னா அந்த அந்த ஏற்பாட்டு கற்பனைகளை எப்படி கை கொண்டிருப்போம்? அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு தான் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தன. அந்த கிருபை என்ன? அந்த அன்பு வெளிப்படுத்துறது அந்த கிருபை. உருவாக்குன ஜனங்கள் எல்லாம் வேதனையுள்ள அந்த இடத்துக்கு போக கூடாது, அவங்களோட ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் வேணுங்கிறதுனாலதான் தான் ஜீவனையும் பொருட்படுத்தாம ஜீவனை கொடுத்து நம்மள மீட்டெடுத்தாரு. ஆனா அந்த மீட்டெடுத்த அன்புக்கு ஈடா நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை நம்ம அவர் கொடுத்துட்டு இருக்கிறோம். கம்மியாதான் இருக்கிறோம் சங்கீதா. யாக்கோபு 2:8. யாக்கோபு யாக்கோபு 1:8 2:8 2:8 உன்னிடத்தில் நீ அன்பு இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். இது ராஜரீக பிரமாணம். இந்த பிரமாணம் எப்பேற்பட்ட பிரமாணம்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறது போல. எனக்கு என்ன தேவை? எனக்கு தூங்கி எந்திரிச்சு ஷோ ரொம்ப தலைவலிக்குது, ஒரு டீ போட்டு குடிச்சே ஆகணும்ப்பா. ஷோ இன்னைக்கு எண்ணெயே இல்ல, நான் 3 நாள் தலைக்கு எண்ணெயே தேய்க்கலப்பா, நான் போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து தேய்ச்சே ஆகணும். ரொம்ப பசிக்குது, இது சாப்பிட்டா ஆசையா இருக்குன்னு தோணுதுன்னு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டுறோம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகங்கிற அந்த ராஜரீக பிரமாணத்தை நீ நிறைவேற்றினாவே நீ ஆட்டோமேட்டிக்கா நன்மை செஞ்சிருவ. நம்மள நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கிறோமா? நம்ம சொந்த பந்தங்களுக்கு, நம்ம வீட்டாருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம துடிக்கிற மாதிரி தேவ பிள்ளைகளோட வீட்டாருக்கு ஒண்ணுன்னா நம்ம துடிக்கிறோமா? இதே பக்கத்து வீட்டாருக்கு ஒண்ணுன்னா அது நமக்கு செய்திதான். ஆனா நம்ம வீட்டுல ஒண்ணுன்னா நம்ம துடிக்கிறோம். ஆனா வசனம் அப்படி சொல்லியே உன்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிட்டாரு. ஆனா பவுல் எப்படி? கிறிஸ்துவங்களில் உருவாகும் அளவு உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் கற்ப வேதனை படுறேன்னாரு. கற்ப வேதனை படுற அளவுக்கு பவுல் துடிச்சிருக்கிறாரு. ஆனா நாம வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயம்னா ஒரு ஆத்மா பாரம் இல்லாம ஒரு அன்பு இல்லாம அப்படியா அப்படின்னு இந்த காதல வந்துட்டு சரி சரி அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகுறோம். மேபி நான் அப்படி இருக்கிறேன், நான் எல்லாத்தையுமே நான் குற்றமா சொல்லல. அப்ப நம்ம அந்த அன்பு இத்தனை வருஷம் ஆச்சு ரசிக்கப்பட்டு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அப்ப அந்த அன்பு நம்மளுக்குள்ள ஊற்றப்படணும். நம்மளும் அதே போல ஒவ்வொன்றுக்கும் பிரயாசப்படணும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரையாவது பண்ணணும், மாறுறதுக்கு ட்ரையாவது பண்ணணும். முழுமையா நம்மள மாத்த முடியுது தேவன் தான், இயேசு கிறிஸ்து தான் நம்மள முழுமையா மாற்ற முடியும். ஆனா நம்ம ட்ரையாவது பண்ணணும்ல. நம்ம எதையுமே பண்ணாம சும்மா வெறுமனே நானும் ரசிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தேவனுடைய பார்வையில நீதி இல்லையில. சரி, 1 கொரிந்தியர் 13 படிக்கலாம். அதுல இன்னுமே டெப்தா இருக்கு. 1 கொரிந்தியர் அதிகாரம் 13, அது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வசனம் வரைக்கும் படிச்சிரு. அத படிச்சுட்டு அடுத்தது யோவானுக்கு 4க்கு போலாம். 1 யோவானு அதுலயே அன்பை குறிச்சு சொல்லியிருக்காருமா. அன்பு குறிச்சு நிறைய வசனங்கள் இருக்குங்கக்கா, எபிரேயர் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கு. நான் ரொம்ப டெப்தா எடுக்கல, ஷார்ட்டா எது வேணும்னு எடுத்திருக்கேன். மேபி டைம் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கும் போகலாம். சரிடா, சரி. 1 கொரிந்தியர் 13 ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிங்க. அப்ப நீங்க படிக்கிறீங்களா நான் படிக்கவா? அவங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாகும்ல, கொஞ்சம் படிடா. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். நான் குழந்தை இரு, அதை அப்புறம் படிச்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பாரு, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, தீர்க்க தரிசனம் சொல்றதும் குறைவுள்ளதாமா. அப்ப இந்த குறைவானதெல்லாம் வந்துட்டு எப்ப ஒளிஞ்சு போகும்? நிறைவான அந்த அன்பு வரும்போது இதெல்லாமே ஒளிஞ்சு போயிருமா. அப்ப பாரு, ஃபர்ஸ்ட் வசனம் பாரு, நான் மனுஷர் பாசைகளை பேசினாலும் தூதர் பாசைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் கைத்தாளமிடுகிற ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாரு, ஓசையிடுகிற கைத்தாளம் எப்படி இருக்கு? பயங்கரமா சவுண்டு தான் வரும். ஆனா அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்கா?
அப்ப நான் மனுஷர் பாசையை பேசினாலும் சரி, நான் தூதர் பேசுற பாசையை பேசணும்னாக்கும், நான் 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டனாக்கும், நான் வந்துட்டு என்ன சொல்றேன், எனக்கு கனவுல தரிசனமானாரு, நான் ஒரு தூதரையே பார்த்தேன், எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் வெளிப்பாடு கிடைச்சது, நான் என்னதான் சொன்னாலும் என்னோட செயல்பாடுகளை நான் கொஞ்சம் கூட கிறிஸ்துவ வெளிப்படுத்தாம என் மாம்சத்தின்படியே இருந்தனா, அன்பை வெளிப்படுத்தாம இருந்தனா எனக்கு பிரயோஜனம் ஒண்ணும் இல்லையே. நான் பயங்கரமா தீர்க்க தரிசனம் சொல்றேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னா அது நிறைவேறியே தீரும். சரியா? எல்லா ரகசியத்தையும் நான் அறிஞ்சிருந்தாலும் மலைகளையே பேர்க்கத்தக்கத அளவுக்கு நான் ஒண்ணு சொல்லிட்டு மலையே நெகிர்ந்து இந்த பக்கம் போகணுங்கிற அளவுக்கு நான் விசுவாசத்துல வல்லவளா இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லையே. எனக்கு எல்லாத்தையுமே நான் வித்து கொடுத்துட்டேன், நான் எல்லாமே பண்ணிட்டேன், என்கிட்ட இப்ப 0. நான் ஒரு வசனத்துல சொல்லப்பட்டதன்படி எல்லாம் நான் இருந்துட்டேன். அப்படி இருந்தாலும் அன்பு இல்லைன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா அன்பு எதையெல்லாம் ஒழிக்குதமோ நம்ம கிட்ட இருந்து பாருங்களேன். 4வது வசனம், அன்புக்கு அன்பு நீடிய சாந்தமா இருக்குமாமா. அன்பு வந்துட்டு டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துறாது, பொறாமப்படாது, தன்னை புகழாது, இருமப்பா இராது, அயோக்கியமானதே செய்யாது. இப்ப இதை எல்லாமே செஞ்சுட்டோம்னாவே தேவன் தேவன் பிரியப்படுவார்ல. அப்ப அன்புல நிலைச்சிருக்கிறோன்னு தான் அர்த்தம். பொறாமப்படாம இருந்தாலோ சரியா, நீடி சாந்தமா இருந்தாலோ சரியா, என்ன சொல்றது, புகழாம இருந்தாலோ, இருமாப்புனா எப்படி இருக்கிறது, பேசவே மாட்டாங்க, கூப்பிட்டு பேச வரைக்கும் பேசவே மாட்டாங்க. ஒரு சிலர்லாம் ரொம்ப இருமாப்பா இருப்பாங்க. இன்னும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உலகத்தானா இருக்கிறப்ப எப்படி இருந்தாங்களோ ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்படியே இருப்பாங்க. அந்த இருமாப்ப தேவன் விரும்பல. நீங்க எவன் முதலானவனா பரலோக ராஜ்யத்துல முதன்மையானவனா இருக்க விரும்புறானோ அவன் எல்லாத்துக்கும் கடையானவனா இருக்க கடவன்ட்டாரு. அப்ப கடையானவனா இருக்கணும்னா எந்த ஒரு இருமாப்பும் இருக்க கூடாதுல. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், எல்லாத்தையுமே தாங்க, எல்லாத்தையும் சகிக்கும். எதையுமே வந்துட்டு டக்கு டக்குன்னு இமீடியட்டா கோவப்பட்டு டக்கு டக்குன்னு முடிவு அடிச்சிடாது. அது வந்துட்டு ஒரு நிதானமா அந்த இடத்துல எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு பாக்கறதுக்கு அன்பு ரொம்ப தேவைப்படுது நம்மளுக்கு. அன்பு வந்துட்டு எப்பவுமே ஒழியாது. தீர்க்க தரிசனம் கூட ஒளிஞ்சு போயிரும். சரியா? அந்நிய பாஷைகளும் கூட ஒழிஞ்சு போயிரும், அறிவும் கூட ஒளிஞ்சு போயிரும். ஆனா அன்பு என்னைக்குமே ஒழியாது. நீ காட்டுற அன்பு, பரலோகத்துல வசனம் இருக்கு வெளிப்படுத்தல, அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னுடனே கூட வருகிறது. அப்ப நீங்க காட்டுற அன்பு, உன்னோட கிரியைகள் பரலோகத்துல தேவன் சாட்சி எடுக்கிற அளவுக்கு அது அவரோட கூட வருதுன்னா, அப்ப உன்னோட அன்பா இருக்கட்டும், உன்னோட நடவடிக்கைகளா இருக்கட்டும் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளதாயும் தேவனுக்கு பிரியமாயும் இருக்கணும். ஸ்டார்டிங்கே ரட்சிக்கப்பட்டாச்சு, விசுவாசிச்சாதான் நமக்குள்ள ரட்சிப்பே வரும். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லைங்கிறத இருதயத்துல விசுவாசத்தினால்தான் நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானமே வாங்குறோம். அடுத்த ஸ்டெப்பே என்ன? அன்பு. அன்பாதான் இருக்கணும். உலகத்தான் கோவப்படுவோம், உலகத்தான்ப்பா அவன் கோவப்படுறான், நான் ஐஸ்பாப்ல இருந்துட்டு நான் எப்படி கோவப்படலாம்? சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு உலகத்தோட வந்துட்டு டிஃபரன்சியேஷன் இருக்கு, கம்பேரிசன் இருக்கு. அவங்களா ஜாலியா இருப்பாங்கப்பா, சிரிச்சுட்டு மூவிக்கு போவாங்கப்பா, ஏசப்பா கும்பிட்ற பண்ண மாட்டான். இப்ப அவங்க விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதெல்லாம் சட்டுன்னு சாப்பிட்டுக்குவாங்க, இவ சாப்பிட மாட்டா, வந்துட்டு இயேசு விசுவாசிக்கிறா. அப்ப ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மளுக்கு அவங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்குங்கிறப்ப நானும் விஜி இன்னொரு பொண்ணு, இன்னொரு எக்ஸுங்கிற ஒரு பொண்ணுல நான் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். சரியா? டக்குன்னு நான் கோச்சுக்கிறேன், விஜய் அந்த இடத்துல ரொம்ப சாந்தமா இருக்கிறேன்னா அப்ப என் மூலமா அவர் நாம தூசிக்கப்பட்டுரும்ல. மத்தவங்க கேட்பாங்களே, என்னடி நீயும் கிறிஸ்துவதா இவளும் கிறிஸ்துவதா, அப்ப என்ன இவ மட்டும் இப்படி கோச்சுக்கிறா, டக்குன்னு கோச்சுக்கிறா, அவங்க பைபிள் இப்படிதான் எழுதி இருக்குதா? கோவப்படக்கூடாதுன்னு இருக்குதுல்ல. உன்னை செய்ய வேணாம் அப்படிங்கறத செய்யன்னு சொல்றது அவன் வேலை. இந்த பழத்தை புசிக்காத, புசிச்சிட்டீங்கன்னா சாகவே சாவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்னாராக்கு தேவன்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நீ சாப்பிடுன்னு சொல்லிதான் வஞ்சிச்சுது, சர்ப்பம் வஞ்சிக்குச்சு. அப்ப அவன் செய்ய வேணாங்கிறத செய் அப்படின்னு சொல்றது அது அவனோட வேலை. தேவன் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அன்பா இருங்கன்ட்டாரு. நான் அன்பால இருக்க மாட்டேன், எனக்கு அந்த நேரத்துக்கு கோவம் வருது, நான் கோவப்பட்டுருவேன், நான் மாத்திக்க மாட்டேன். அட்லீஸ்ட் எனக்கு உணர்த்தி வைக்கப்படுறாவது நான் மாத்திக்கணும், என்னால மாத்திக்க முடியும், ஒரு ஜெபமாவது நான் வைக்கணுங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாம இருந்தோம்னா, நம்மளை பார்த்து எப்படி உங்களை பாக்குறவங்க கிறிஸ்துவ பாக்கணும், நீங்க அப்படி கிறிஸ்துவோட அன்பை நீங்க அப்படி பிரதிபலிக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறோம், தேவன் எதிர்பார்க்கிறாரு நம்ம கிட்ட. அப்ப நம்மளை பாக்குறவங்க தேவனை பாக்குற மாதிரி செயல்பாடுகளுக்குள்ள நம்ம இருக்கிறோமா? இல்ல, நம்ம மாற வேண்டியது நிறைய இருக்கு, அந்த அன்பு காட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அதுக்குதான் அதுக்கு அடுத்து வசனம் பாருங்களேன், ரொம்ப அப்கிரேடா இருக்கு. சரி, நம்ம குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு பால் கொடுத்தாங்க, சரி இன்னும் கொஞ்சம் வளர வளர ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸோ ஏதோ வேக வச்சு கொடுப்பாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கூழ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நல்லா ஒரு ஸ்டேஜ், ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாப்பாடே நமக்கு கொடுத்து பழகுவாங்க. அப்ப ரசிக்கப்பட்ட புதுசுல நான் குழந்தையா இருந்தே ஓகே ஃபைன், நம்ம ஆவியில நல்லா வளரணும், வசனம் நிறைய கத்துக்கணும், எனக்கு அன்பு இல்ல, ரைட்டு. ரசிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் நான் என் மாம்சத்தின் படியே இருந்தேன்னா, நான் குழந்தையா இருக்கிறப்பதானே எனக்கு பால், நான் புருஷனாயிட்டு இன்னும் நான் பாலையை சாப்பிட்டுட்டு நான் பலன் இல்லாமதோலாதானே இருப்பேன்.
ஆவிக்குரிய விஷயத்துல நான் பலனுள்ளவனா இருக்குன்னா பேசிக்கே அன்புதான். ஒரு வீடு கட்டுறதுக்கு எப்படி அஸ்திவாரம் போடுறாங்களோ அது மாதிரி பேஸ் இந்த அன்பை காமிச்சாதான் இவ ஏசாமி கும்பிடுறாப்பா, இவ்வளவு இயேசு கும்பிடுறாப்பா, அதனாலதான் இவ்வளவு அன்பா இருக்கிறா. சுதாலாம் சொல்லுவா, எஸ்பா கும்பிட்டாங்கன்னாவே அன்பா இருப்பாங்களா இருக்கேன், அக்காலாம் எவ்வளவு அன்பா இருக்கிறாங்க அப்படின்பா. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏசு கும்பிட்டாவே அவங்க அன்பாதான் இருப்பாங்கப்பா அப்படிம்பாங்க. அப்ப அந்த அன்பு அப்படின்னாவே பக்கத்துல ஏசுங்கிற பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஏன்னா அப்படி செயல்பாடுகள் இருந்துச்சு வந்துச்சு. இப்ப நம்ம மூலமா என் பிள்ளை ஏசுதான் கும்பிடுறா அதனால இவ்வளவு அன்பா இருக்குன்னு எங்க அம்மா என்னை பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லாது. ஏன்னா என்னோட செயல்பாடுகளை நான் குறைவுபடுறேன். 11, 12, 13 படிச்சிருடா. நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நான் குழந்தையா இருக்கிறப்ப நான் குழந்தையை போல யோசிச்சேன், குழந்தையை போல சிந்திச்சேன், குழந்தையை போல நான் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். புருஷன் ஆயிட்ட பெருசானதுக்கு அப்புறம் அதை எல்லாத்தையுமே ஒழிச்சிட்டு திருப்பி நான் குழந்தையை போலவே தலை சொரிஞ்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருந்தேன்னா என்னை பைத்தின்றுவாங்க. அப்ப குழந்தையை கேட்டவர்களை ஒழிச்சதுனாலதானே என்னை ஒரு டீசன்சியா எல்லாரும் பாக்குறாங்க. குழந்தையை கேட்டுற மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கு மூளை வளர்ச்சி கம்மியாட்டுறதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அது மாதிரி இப்ப கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம்னா இப்ப நம்ம வசனத்தை படிச்சு நம்ம பரலோகத்துக்கு போவோம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பாப்பா, அப்ப போய் ஸ்ட்ரைட்டாவே நம்ம பரலோகத்தை பாத்துருவோம். சரியா? அப்ப இப்ப நமக்கு ஏதோ நம்ம வசனத்தின்படி நிறைய விஷயங்கள் தெரியுது, நிறைய விஷயங்கள் குறைபடுறோம். அப்ப அறியப்பட்டிருக்கிறபடி நம்ம எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கொள்வோம், சகலத்தையும் அவரே நம்மளுக்கு போயிச்சிருவாரு. அப்படி இருக்கிறப்போ விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கு. இதுல அன்பே பெரியது. வசனமே சொல்லிடுச்சு அன்புதான் பெருசு. என்னதான் விசுவாசம் உனக்கு இருந்தாலும் சரி, மலையவே பேக்கத்தக்கதாக உனக்கு விசுவாச நம்பிக்கை இருந்தாலும் சரி, அன்பு இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. அப்ப அந்த அன்புக்கு வந்துட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்ம அன்புல எவ்வளவு குறைவுபடுறோம். கண்டிப்பா வந்துட்டு அன்புலதான் ஏசு கிறிஸ்துவே வெளிப்படுறாரு. இயேசுவை சேவிக்கிறாங்களோ அவங்க அன்பானவங்கப்பா. அவங்க எல்லா காரியத்திலயும் பொறுமையா இருப்பாங்கப்பா. சாட்சிகள் நம்ம நிறைய பாக்குறோம்ல. ஒரு பெரிய ஊழியக்காரர் அவங்களோட பொண்ணை வந்துட்டு யாரோ கொலை செஞ்சுட்டாங்க, அவங்களை போய் ஜெயில தூக்கி போட்டாங்க. இவங்க போய் பார்த்தா அவங்களுக்காக ஜெபம் பண்ணிருக்காங்க. அந்த கொலை செஞ்சவன் கேட்டாங்க, எப்படி உங்களால வந்துட்டு ஜெபிக்க முடியுது, நான் உங்க பிள்ளையை கொலை செஞ்சுட்டேன்ல. இல்ல ஏசு கிறிஸ்து மன்னிக்க சொல்லியிருக்காரு, ஏன்னா ஏசு கிறிஸ்து எல்லாத்திட்டையும் அன்பா இருக்க சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்களாம். அந்த இடத்துல அவர் நாம எவ்வளவோ மகிமை